ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா, குஜராத் டைட்டன்ஸ் வாசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 192. லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் லீடில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 37 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 17 விக்கெட்ஸ் இருக்காங்க. பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிச்சு. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 50 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். செகண்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40 ரன்ஸு. தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸு. லாஸ்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸு. இதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட லைனப் நம்ம பார்த்துடலாம். யார் ஆடுறாங்கன்ட்டு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, துருவ் ஜுரல், ரியான் பராக், டானவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஸ்னாய், நான்ட்ரி பர்கர், ரிச்சிஸ் சர்மா. இவங்க கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி 2 பேரும் ஓப்பனிங் பிளேயரு. பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்ஸு, 100 ரன் கூட அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் அவ்வளோ இதாக ஆடிட்டாங்க. சூரியவன்சி இந்த சீசனில் வந்து 420 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் இந்த பேட்டிங் கான்சியஸாக ஆடக்கூடிய பிளேயரு. துருவ் ஜுரல் ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ரியான் பராக் அப்படியே ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக ஆடினார். ஒரு மேட்ச்சில் 90 ரன்ஸ் அடித்தார். ஸோ அந்த ஃபார்ம் கண்டினியூ பண்ணால் நல்லா ஆடக்கூடிய சான்ஸு. டாவன் ஃபெராரோ சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு. ஒரு மேட்ச் வின்னிங் ஒரு பிளேயராக இருக்கார். ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு. பவுலிங் அண்ட் பேட்டிங் பற்றி சொல்ல தேவையில்லை. பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி ரெண்டுத்துலையும் கலக்கக்கூடிய பிளேயர். சிவம் துபே அவர் ஒரு பேட்டிங் நல்லா பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா ஸ்பேத்து பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. ரவி பிஸ்னாய் ஒரு விக்கெட் டேக்கர் ஸ்பின் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. நான்ட்ரி பர்கர் பவர் பிளேயில் நல்லா போட்டு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. ரிச்சிஸ் சர்மாவும் நல்லா போட்டுட்ருக்காரு சீசன். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறோம் பார்ப்போம். ஸோ நம்ம குஜராத் டைட்டன்ஸோட லைனப் நம்ம பார்த்துடலாம். சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், கசிகா ரபாடா, முகமது சிராஜ், அர்ஷத் கான். இவங்க இதில் கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் 385 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஸோ அதிலே கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயரு. சுப்மன் கில் அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ கொஞ்சம் அவருக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. கிளிக் ஆச்சுன்னா அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ஜாஸ் பட்லர் எப்போ அடிப்பார் சொல்ல முடியாது. சடனாக அவருக்கு பேட்டில் கிளிக் ஆச்சுன்னா ஒரு 6-4 அடித்து நல்லா பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் சூப்பராக லாஸ்ட் மேட்ச் த்ரில்லிங்காக வின் பண்ணாங்க. லாஸ்ட் ஓவரில் ஒரு 6 அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்தையும் கலக்குவார். ஷாருக் கான் அவர் ஒரு ஃபினிஷர் ரோலராக வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ராகுல் திவாட்டியும் அவரும் ஒரு ஃபினிஷர் ரோலர். கடைசி ஓவரில் வந்தார்னா ஒரு வின்னிங் ஃபேக்டராக இருப்பார். ஜேசன் ஹோல்டரும் அவரும் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு. 6 அடிக்கக்கூடிய பிளேயர், விக்கெட்டும் எடுக்கிற கேபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ரஷீத் கான் இப்போ கொஞ்சம் லைனில் வந்திருக்காரு. அவர் அந்த லைன் லென்த்தில் கரெக்டாக போட்டுட்ருக்காரு. நல்லா ஒரு விக்கெட் எடுக்க கேபிலிட்டி இருக்குது. ஸோ கசிகா ரபாடா இந்த சீசன் நல்லா போட்டுட்ருக்காரு. முகமது சிராஜ் நல்லா இன்ஸ்விங் போட்டு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. அர்ஷத் கான் நல்லா போடுறாரு. ஸோ நம்ம கேம் சேஞ்சர் நம்ம பார்க்கலாம் யாருன்ட்டு. ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி இந்த சீசனில் ஒரு 420 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த இதை கன்சிஸ்டாக அவர் கண்டினியூ பண்ணுவார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் சாய் சுதர்சன் இந்த சீசனில் 385 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவரும் கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வின்னிங் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச்சு. குஜராத் டைட்டன்ஸுக்கு 55% கொடுக்குறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 45% கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.